பெட்ரோல் கொண்டுதான் ஒண்ணும் கிடையாது. ஒரு பாட்டில் பெட்ரோல் அடைச்சி தீப்பிடிச்சு தூக்கி போடுறது, அது ஏதோ பெருசா காட்டுகிறார்கள். ஒன்றுமே கிடையாது. ஆளுநர் மாளிகை மீது யாரும் கல்லெறியும் அல்லது பெட்ரோல் கொண்டு வீசவில்லை. ஆனால் ஒரு பதற்றத்தை உருவாக்க ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் கொண்டு வீச்சு இந்தியா முழுவதும் அதை செய்தியாக்குகிறார்கள். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லை. என்ன அயோக்கியத்தனம் இது! இந்த அரசியல் எல்லாம் வடநாட்டிலேயே நிறுத்திக் கொள்ளுங்கள். வாலாட்டாதீர்கள், தமிழ்நாட்டிலே வாலாட்டாதீர்கள். உங்கள் வாளை சுருட்டி வைத்துக் கொள்ளுங்கள். ஒட்ட நறுக்கப்படும். இது தமிழ்நாடு, பகுத்தறிவாளர்கள் இருக்கிற நாடு, ஜனநாயக சக்திகள் நிறைந்த நாடு, சமத்துவத்தை வலியுறுத்துகிற ஒரு மண் இந்த மண். வட இந்தியாவிலே அவர்களால் எளிதாக மதவெறியை தூண்டிவிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை வளர்க்க முடியும், வன்முறைகளை தூண்ட முடியும். தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேகாது. நீ என்ன பேசினாலும் நாங்கள் இங்கே நல்லிணக்கமாகத்தான் இருப்போமே தவிர ஒருபோதும் இந்து முஸ்லீம் என்கிற முரண்பாடு தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஏற்படாது. எழுதி வைத்துக் கொண்டு பெரியார் பெயரால், அம்பேத்கர் பெயரால், அண்ணா பெயரால் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி மன்றத்தில், சட்டமன்றத்தில் நின்று கொண்டு பெரியார் பெயரையும் அம்பேத்கர் பெயரையும் நான் உச்சரிக்க மாட்டேன், சமூக நீதி என்கிற சொல்லை நான் உச்சரிக்க மாட்டேன், பெண் உரிமை என்பதை நான் உச்சரிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் என்றால் எவ்வளவு முரண்பாடு உள்ள, முரண்டு பிடிக்கிற, எடக்கு முடக்கான ஒரு பேர்வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு வடிகட்டிய ஒரு சங்கிதான் RN ரவி அல்ல, RSS ரவி. முதலில் அவரை RSS ரவி என்று சொன்னதே நான் தான். ஆளுநர் ரவி அவர்களே, உங்களுடைய பிடிவாதம் வட இந்திய மாநிலங்களில் வேண்டுமானால் செல்லுபடியாகலாம். நாங்கள் வெகுண்டெழுந்தால் பின்னங்கால் பிடரியில் அடிபட நீங்கள் புறமுதுகிட்டு ஓடக்கூடிய நிலை ஏற்படும். Subscribe for more sounds.